துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். Hallelujah, praise God. எல்லாம் எழுந்து நிற்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அந்த வேலையில் கூட கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி ஆராதிப்போம். கண்களை மூடி. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, கிருபையும் இரக்கமுள்ள தேவனே. Oh Jesus Lord. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Oh hallelujah. நல்லவரே வல்லவரே தேவரீர், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. Hallelujah, hallelujah, praise God, Jesus Lord, hallelujah. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நல்லவரே, ஜீவனுள்ள தேவனே, கிருபை உள்ளவரே, பரிசுத்தரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை துதிக்க அப்பா எங்களுக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே. உம்மையே ஆராதிக்க, உம்மையே போற்ற, உம்மையே கர்த்தாவே தேவரீர் எங்கள் வாழ்க்கையில கர்த்தாவே அப்பா எல்லாவற்றிலும் எல்லாமாய் வைக்க தேவரீர் அப்பா எங்களுக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, hallelujah, praise God, Jesus Lord, hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறார். Hallelujah. கர்த்தர் நல்லவர், அதிசயங்களை செய்கிறார். Hallelujah. கர்த்தர் நல்லவர், நம்மை நடத்துகிறார். கர்த்தர் நல்லவர், அவர் நம்மை சிருஷ்டித்து சரிப்படுத்துகிறார். கர்த்தர் நல்லவர், நமக்கு ஆறுதலும் தேறுதலும் தருகிறார். Hallelujah. கர்த்தர் நல்லவர். He disciplines us and leads us. Hallelujah. கர்த்தர் நல்லவர். நம் வாழ்க்கையில என்றைக்கும் கர்த்தர் ஒரு ஒளியாக இருந்து நம்மை நடத்துகிறார், சரியான பாதையில் நடத்துகிறார். Hallelujah. கர்த்தர் நல்லவர் என்றைக்கும். Hallelujah. நம் ஆண்டவர் தேவாதி தேவன் நல்லவர், வல்லவர், சிறந்தவர். Hallelujah. நம் வாழ்க்கையில நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கிள், ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஒரு ஜீவன், ஒரு கிறிஸ்துவ ஜீவியம் வாழ்வதுதான் நம் வாழ்க்கையில நடந்த ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். Hallelujah. கர்த்தர் நம்மை சந்தித்ததுதான். Hallelujah. ஆண்டவர் நம்மை சந்தித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை சந்தித்திருக்கிறார். Hallelujah. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, அதற்கு ஒரு purpose இருக்கு. You have a purpose in life. Hallelujah. To praise God, to praise God and worship Him. Hallelujah. And live your life, all your life worthy of the Lamb. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அதிசயங்களை செய்கிற தேவன். Hallelujah. அவர் நம்மை கைவிடவே மாட்டார். என்றைக்கும் நம் வாழ்க்கையில ஆராதிங்கள், ஆண்டவரே உயர்த்தி பிடிங்கள். தேவனுக்கே மகிமை என்று, ஆண்டவரே உமக்கே மகிமை, உமக்கே மகிமை என்று சொல்லுங்க. Hallelujah. வாழ்நாள் முழுவதும். Hallelujah. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றி அப்பா. உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah, Jesus. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை,
குமாரனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம்
துதி கன மகிமை தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம் எங்கள் ஆண்டவரே. அப்பா எல்லா பரிசுத்தமும் அப்பா கர்த்தாவே தேவரே உமக்கே கர்த்தாவே. holy 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 is the Lord God Almighty. ஹல்லேலூயா. ஆண்டவரே பரிசுத்த நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே நன்றி ஆண்டவரே. நீர் ரட்சகர் மீட்பர் அப்பா தேவரீர் உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. நல்லவரே வல்லவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா உம்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மையே உயர்த்துகிறோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேவரீர் நீர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களும் செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. உலகத்தை பார்க்கும் பொழுது உலகத்தில் ஜனங்கள் ஆஹா இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம் யார்? ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம் யார்? அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம். ஹல்லேலூயா. என்றைக்குமே கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறார். கர்த்தர் சுகத்தை தருகிறார். கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில தருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் கைவிடுவதில்லை. இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய ஜனங்கள் என்று நம்மை பார்த்து ஆண்டவர் நம்மை அணைத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. இவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் கர்த்தரையே நம்பி ஹல்லேலூயா நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கையாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. Trust in the Lord and surrender your life to Jesus Christ. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. He is the first and the last, ஆல்பாவும் ஒமேகாவுமான ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. அவரே நம்முடைய இரட்சகராய் இருக்கிறார். அவரே நமக்கு எல்லாமாய் இருக்கிறார். அவரே நமக்கு மேசையாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவகுமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா கட்டுகளும் உடையும். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் சுத்தி இருக்கும் எல்லா கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் ஒரே நாமத்தினாலே உடைகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிகாரமுள்ள நாமம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதிகாரம் வல்லமை இருக்கிறது. அவர் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார், ரட்சித்தார். ஹல்லேலூயா. நாம் அவருடைய ஆடுகள். என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்டு என் பின்பே வரும் என்று ஆண்டவர் சொன்னார். My sheep will hear and listen to my voice and follow me என்று ஆண்டவர் சொன்னார். Are you following the Lord Jesus Christ? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுகிறீர்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுகிறீர்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. மகிமையுள்ள ஆண்டவரே, பரிசுத்தரே. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே வல்லவர் நல்லவர். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா. உம்மில் அன்பு கூறுவோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மில் அன்பு கூறுவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதிப்பேன் அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஹல்லேலூயா ஆண்டவரே உமக்கே ஆராதனை ஆண்டவரே உமக்கே ஆராதனை ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே அப்பா தேரே யெகோவா ராஃபாவாக இருக்கிறீர் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே சுகமளிக்கும் தேவனாய் இருக்கிறீர் ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே வனாந்தரத்தில் அப்பா இஸ்ரவேலர்கள் நடந்து போகும்போது யெகோவா ராஃபாவாக இருந்து நீர் ஒரு சுகவீனம் கூட அவர்களுக்கு வரவில்லையாம் 10 லட்சம் பேர் மேல நடந்து போனார்கள் அவர்கள் ஒருத்தர் கூட சுகவீனமாய் பலவீனமாய் இயேசு செருப்பு கூட அவர்கள் செருப்பு கூட தேய்ந்து போகாமல் ஆண்டவர் பார்த்து கொண்டார் என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் ஹல்லேலூயா யெகோவா ராஃபாவா இருக்கிற ஆண்டவர் ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர் அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே ஹல்லேலூயா தேவாதி தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே கர்த்தரே நம்பி ஜீவிக்கிறவர்கள் ஹல்லேலூயா ஆண்டவரே உம்மை நம்பி ஜீவிக்கிறவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை ஆண்டவரே ஹல்லேலூயா நீர் கைவிடுவதில்லை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் இன்றைக்கு கூட ஆண்டவரை நோக்கி பாருங்கள் ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார் ஹல்லேலூயா God will never let us to trust in the Lord கர்த்தரை நம்புங்கள் trust in the mighty hand of the Lord Jesus Christ கர்த்தரை நம்புங்கள் ஜீவனுள்ள ஆண்டவர் He is mighty to save hallelujah miracle working God அற்புதங்களை செய்பவர் நம் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் Don't doubt your heavenly Father, Lord Jesus Christ. The Spirit of the Lord will lead you. ஆவியானவர் உன்னை நடத்துவார் உன்னை சரியான வழியில் நடத்துவார் கர்த்தரை நம்பி நீ நட ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே நன்றி ஆண்டவரே அப்பா தேவரீர் நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவராய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே கர்த்தாவே உம்மையே நம்பி நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர் ஹல்லேலூயா உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி சொல்லு ஹல்லேலூயா கர்த்தருக்கு மட்டும் நன்றி சொல்லு ஹல்லேலூயா give thanks and praise to the Lord Jesus Christ ஆண்டவருக்கு நன்றி சொல்லு பிதாவானவருக்கு நன்றி சொல்லு நீ இருதயத்தில் இருந்து ஹல்லேலூயா ஏனென்றால் கர்த்தர் நம் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருந்து சகலத்தையும் மாற்றி கொடுக்கிறார் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே நன்றி ஆண்டவரே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என்
சொல்லு உள்ளத்தோடு என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். உம்மையே துதிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. மகளே மகளே, நீ மறவாதே. கர்த்தர் செய்த உன் வாழ்க்கையில செய்திருக்கும் காரியங்கள், இந்நாள் வரைக்கும் செய்திருக்கும் காரியங்கள், உன் குடும்பத்தில் செய்திருக்கும் காரியங்கள், உன்னுடைய எதிர்காலத்தில் செய்ய போகும் காரியங்கள், நன்றி சொல்லு ஆண்டவருக்கு. Give thanks to the Lord. Hallelujah. Even though you can't see what He is planning and what He is doing, say thank you Lord that you stand by me. Hallelujah. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரே எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா வியாதியாய் சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அந்த வியாதியை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். வெளியே போ வியாதியே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா சங்கிலிகள் எல்லா கட்டுகளையும் உடைக்கிறோம் கர்த்தாவே தேவரே. In the name of the mighty name of the Lord and Savior Jesus Christ, we break all bondages, we break all chains. Hallelujah. Hallelujah. Praise God. We give all glory and honor and praise to you Lord Jesus. Hallelujah. உடைக்கிறோம் கர்த்தாவே. பிசாசின் அந்தகார சக்திகள், எல்லா கோட்டைகள், எல்லா சூழ்ச்சிகள், எங்களை சுற்றி இருக்கும் எல்லா காரியங்கள், பிசாசின் எல்லா காரியங்களை உடைக்கிறோம் கர்த்தாவே தேவரே. Hallelujah. In the mighty name of our Savior Lord and Jesus Christ, we break every bondages. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நன்றி. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise God. Praise the Lord. Hallelujah. ஜூன் 4ஆம் வாரத்திற்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை அற்புதமாக 3 வாரங்களாக நடத்தி கொண்டிருக்கிறார். இதோ 4ஆம் வாரத்தை முடித்து கொண்டு அடுத்த வாரத்திலிருந்து 5ஆம் வாரத்தில் கால் எடுத்து வைக்க போகிறோம். ஆண்டவர் அற்புதமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய தலைப்பு, நாம் பார்த்து கொண்டிருக்கும் தலைப்பு God of restoration and peace. ஆண்டவர் சீர் செய்யும் ஆண்டவராய், சீர்படுத்தும் ஆண்டவராய் இருக்கிறார், சமாதானத்தின் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் படித்து கொண்டிருக்கும் வசனம் மீகா 4ஆம் அதிகாரம். ஒவ்வொரு வாட்டியும் நாம் படிக்கிறோம் வசனம் என்னன்னா, மீகா 4ஆம் அதிகாரம், மைக்கா சாப்டர் 4 verse 4. அவனவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. Hallelujah. Praise God. அவனவன் தன்னுடைய திராட்சை மரம் கொடி அவன் தோட்டத்தில் அமர்ந்து கொண்டிருப்பான். அவனுக்குன்னு ஒரு தோட்டம் இருக்கும். அவனவனுக்கு ஒரு அத்தி மரம் கொடுக்கப்படும். அவனுக்குன்னு ஒரு அதன் கீழே சமாதானமாய் அமர்ந்து கொண்டிருப்பான். ஹல்லேலூயா. அவன் யாருக்கும் பயப்பட மாட்டான். அவன் யாருக்கும் பயப்பட அவசியம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா.
பிரைஸ் காட். ஆண்டவருக்கே எல்லா துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கும் வார்த்தை. ரெஸ்டரேஷன் என்று பார்த்தோம். ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டரேஷன் அவசியம் என்று பார்த்தோம். நம் வாழ்க்கையில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ரெஸ்டரேஷன் நமக்கு தேவை. ஆண்டவர் நம்மை சீர்படுத்துவார் என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும். முதலாவது பொருள் எல்லாமே ஆண்டவர் தருவார். நிலம் தருவார், சுகம் தருவார், பலன் தருவார், கரியர் தருவார், வாழ்க்கையில் பிள்ளைகள், குழந்தை எல்லாமே தருவார் ஆண்டவர். ஆனால் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும். பாருங்க, இஸ்ரவேலர்கள் தாவீது இருந்த பொழுது அவன் இஸ்ரவேல் என்ற ஒரு நாட்டை ஆள்கிறான். அல்லேலூயா. எஸ், ஆண்டவர் என்ன செய்கிறார்? தாவீது சவுலுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார் முதலாவது. அதுக்கப்புறமாக தாவீதுக்கு கொடுக்கிறார். தாவீது தான் அதிகமான பரப்பளவை ஆள்கிறான். ரைட். அதுக்கப்புறமாக அவனுடைய மகன் சாலமோன் இன்னும் அதிகமான பரப்பளவை ஆள்கிறான். அதிகமான பரப்பளவை ஆள்கிறான். அது பார்த்தோன்னா என்ன அப்படின்னா, அவன் சொல்லப்போனால் இன்றைக்கு இருக்கிற என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற லெபனன், சிரியா, ஜார்டன் இதெல்லாம் சேர்ந்து பெரிய இடத்தை அவன் ஆள்கிறான். அதுக்கப்புறமா என்ன நடக்கிறது என்றால், ஆண்டவர் இவர்கள் செய்த தவறினால், இஸ்ரவேலர்கள் செய்த தவறினால், இஸ்ரவேலர்கள் வழி விலகி போய்விட்டதால் அவர் என்ன செய்கிறார்? தாவீதின் குடும்பத்திற்கு 2 கோத்திரங்களை பிரித்து யூதா என்ற ஒரு நாட்டை தருகிறார். 10 கோத்திரங்களை பிரித்து யெகூ என்ற ஒரு ரெகொபவாம் என்ற அவர்களுக்கு தனியாக பிரித்து தருகிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த பக்கம் இஸ்ரவேலர்கள் நாட்டிற்கு 10 கோத்திரங்களுக்கு ராஜாக்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு ராஜாவா வராங்க. இந்த பக்கம் தாவீதின் வம்சத்திலிருந்து ஒவ்வொரு ராஜாவாய் வந்து கொண்டிருக்கிறார்கள் யூதா தேசத்திலிருந்து. பாருங்க, ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். இவர்கள் 2 நாட்டிற்கும் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். என்ன சொல்லினே இருந்தார்? ஒழுங்கா திருந்தி வாழு, ஒழுங்கா திருந்தி வாழு, சரியான பாதையில் நட, என்னை மட்டும்தான் நீ வர்ஷிப் பண்ணணும், என்னை மட்டும்தான் ஆராதிக்கணும் அப்படின்னு. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? விக்கிரகங்களை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்தாங்க? எல்லா விக்கிரகங்கள், எல்லா பழக்க வழக்கங்கள், புதிதான பழக்க வழக்கங்கள், சுற்றி இருந்த எல்லா பழக்க வழக்கங்களையும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரவேலர்கள் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இஸ்ரவேலர்கள் யூதா நாடு, இது 2 நாடையும் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ எனக்காக வாழ வேண்டும், மற்ற தெய்வங்கள், மற்ற காரியங்களை நீ வணங்க கூடாது, ஏனென்றால் நான் ஒரே தேவன். எல்லா பழக்க வழக்கங்கள், தவறான வழிகள் இல்லை, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வா, நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன். இதுதான் ஆண்டவரின் ஒப்பந்தம். ஆனால் இதை சரியாக 2 நாடுகளும் செய்யவில்லை. ரொம்ப மோசமாய் இதில் இருந்த நாடு எது என்று பார்த்தால் இஸ்ரவேல் தான். யூதா கோத்திரம் கூட ஓரளவுக்கு பயந்த ராஜாக்கள் இருந்தார்கள். ஜோசியா, அந்த மாதிரி எசேக்கியா, இந்த மாதிரி ராஜாக்கள் ஓரளவுக்கு பயந்த ராஜாக்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா கூட கர்த்தருக்கு பயப்படவில்லை. முதல்ல அவர்கள்தான் அசிரியர்களால் பிடிக்கப்படுகிறார்கள். அசிரியர்கள் நினிவே பட்டணத்தின் அசிரியர்கள். போன மாதம் நம்ம பார்த்தோம்ல, யாரை பற்றி பார்த்தோம்? யோனா பற்றி பார்த்தோம்ல. யோனா நினிவே பட்டணத்துக்கு அமிச்சார் ஆண்டவர், கரெக்டாக இல்லையா? அவர்கள் மனம் திரும்பினார்கள். அந்த அசிரியர்கள் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீ போய் இவர்கள் எல்லாரையும் அடிமைகளாக பிடித்து கொண்டு போடு. பாருங்க, அந்த 10 கோத்திரம் இந்த பெரிய நாடு இஸ்ரவேல் என்ற நாடு, அதை அசிரியர்கள் என்ன செய்தார்கள்? எல்லாரையும் பிடித்து கொண்டு போய்
அவர்கள் நாட்டுக்கு கொண்டு போயிட்டார். அந்த ஜனமே இல்லாமல் போய்விட்டார். அதாவது அந்த ரேஸை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டீபோர்ட் பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு ஜனம் இல்லை. அந்த தேசத்திலேருந்து எல்லாரையும் கொண்டு போய் அவர்கள் நாட்டில் வைத்து அடிமைகளாக வைத்து கொண்டார்கள். அங்கேயே வைத்து கொண்டு இங்கே வந்து இந்த நிலத்தில் வந்து வேற ஜனங்கள் வாழ அப்படி ஒரு நிலைமை கொண்டு வந்து ஆண்டவர் இதை சொல்லிக்கொண்டே இருந்தார். அடுத்தது பாருங்க, பாபிலோன்லேருந்து ஆண்டவர் நெபுக்கத்நேசரை கொண்டு வருகிறார். யாருக்கு? யூதா கோத்திரம். யூதா நாட்டிற்கு இவர்களும் கீழ்ப்படியவே இல்லை, சொல்லினே இருந்தார், கேட்கவே இல்லை. அப்போ சும்மா இருந்த பாபிலோன் நாட்டை என்ன பண்ணுறார் ஆண்டவர்? போய் நெபுக்கத்நேசர் சொல்லி இவர்களை கைப்பற்றுன்னு சொல்லி இங்கே இருந்த யூதர்கள், இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் பிடிச்சின்னு போய் பாபிலோன் கேபிட்டல் ஆஃப் பாபிலோன் கொண்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. அப்படி கொண்டு போனவங்க தான் தானியேல், அப்படி கொண்டு போனவங்க தான் எஸ்தர் ராணி. இவர்கள் எல்லாம் அப்படி கொண்டு போனவர்கள் தான். அல்லேலூயா. பாருங்க, அப்போ ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். யார் என்றால் எரேமியா என்ற தீர்க்கதரிசி இருந்தார். சரியா? ஏசாயா என்ற தீர்க்கதரிசி. இவர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார்கள், 70 ஆண்டுகள் பாபிலோன் தேசம் அடிமைப்படுத்தும். யாரை? இஸ்ரவேலர்களை, யூதா கோத்திரத்தை, யூதா பெஞ்சமின் கோத்திரத்தை 70 ஆண்டுகள் அடிமைப்படுத்தும் என்று. அது எசேக்கியேல் இருக்கும்பொழுது எசேக்கியேல் எழுதுகிறார், ஆண்டவரை எங்களை காப்பாற்றுங்கள் என்று. அந்த பாபிலோன் தேசத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஒரு வாக்கை கொடுக்கிறார். என்னுடைய ஜனங்கள் இந்த இடத்தில் இருந்தால்தான் அவர்களை நான் காப்பாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேமில் இருந்தால் மட்டும்தான் நான் காப்பாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அவர்கள் பாபிலோன்ல அடிமைகளாய் இருக்கும் பொழுது கூட ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை காப்பாற்றி மறுபடியும் உங்களை இந்த நாட்டிற்கே, இந்த நிலத்திற்கே கொண்டு வருவேன். நீ விசுவாசமாய் வைராக்கியமாய் எனக்காக வாழ்ந்தாள். அல்லேலூயா. அங்கே இருந்த பாபிலோனில் இருந்த ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப வைராக்கியமாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அதை எதன் மூலமாய் பார்க்கிறோம் என்றால் நெகேமியா மூலமாய் பார்க்கிறோம். நெகேமியா எப்பொழுது எங்கள் நாட்டிற்கு நாங்கள் செல்வோம் என்ற ராஜாவை பார்த்து அவன் கேட்டான். அங்கே போயிட்டு வர ஜனங்கள் கிட்டலாம் பார்த்து கேட்பான், இப்படி எருசலேம் பட்டணம் இடிந்திருக்கிறதே என்று ஒவ்வொரு வாட்டியும் கேட்பான். அவனுக்கு ஒரு தாகம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே சென்ற ஜனங்கள், அடிமைகளாய் இருந்த ஜனங்கள், அவர்கள் கர்த்தருக்காக ஒரு வைராக்கியமான கூட்டமாய் மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் பார்த்தார், 70 ஆண்டுகளுக்கு பிறகு இவர்களை கொண்டு வர வேண்டும் என்று. அல்லேலூயா. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நான் சீர்படுத்துவேன். I will restore, I will bring the land, I will again build cities, I will again build the wall, I will build the temple என்று சொல்கிறார். அல்லேலூயா. அலங்கத்தை மறுபடியும் கட்டுவேன், ஆலயத்தை மறுபடியும் கட்டுவேன், பட்டணங்களை மறுபடியும் கட்டுவேன் என்கிறார். அல்லேலூயா. பின்பு அதுக்கு முன்பு இருந்ததோட இப்ப பெரிய ஆலயமாய் கட்டுகிறார்கள், அலங்கத்தை உயர்த்தி கட்டுகிறார்கள். அந்த ஸ்டோரியில் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. ரெஸ்டரேஷன். God gives restoration when we change and look towards Him. ஆண்டவர் எப்பொழுது சீர்படுத்துகிறார் என்றால், நீ இஷ்டம் போல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தால் இல்லை, எப்பொழுது நீ மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாயோ அப்பொழுது ஆண்டவர் அவர் வார்த்தையை he upholds his words. அல்லேலூயா. பாருங்க, நாம் படிப்போம் வசனங்கள்ல. ஏசாயா 45ஆம் அதிகாரம். ஏசாயா 45ஆம் அதிகாரம், அதில் 21ஆம் வசனம்.
நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவங்கி இதை அறிவித்தவன் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? நீதிபரரும் இரட்சகரும் ஆகிய என்னையல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை. என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அந்த கடைசி போர்ஷனை பார்த்தீங்கன்னா there is no God apart from me என்றார் ஆண்டவர். என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை. God is very particular, very jealous God. ஆண்டவர் ரொம்ப பொறாமையும், ஆண்டவர் ரொம்ப jealous God. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா he is very clear in what he wants. அவருக்கு என்ன தேவையோ அதில் ரொம்ப தெளிவாக இருப்பார். பரவாயில்ல செஞ்சுக்கலாம், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறவர் ஆண்டவர் கிடையாது. he is not the God who says okay let's adjust. he never says that. he is very clear in what he wants. அவருக்கு என்ன தேவை, என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை தெளிவாக பேசுவார். அதில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், என்னை தவிர வேறு தேவன் உனக்கு இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வேறு தெய்வங்களை வணங்கி கொண்டு மற்றவர்கள் இருப்பார்கள். there might be many people இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை பிரித்தெடுத்து எனக்கான ஒரு ஜனமாக உருவாக்கி வைத்திருக்கிறேன். I am the only God for you என்றார். ஹல்லேலூயா. he is very particular. அப்போ நாம் கர்த்தரை நம்பி ஜீவிக்காமல் நாம் நம்முடைய செல்வாக்கு, பணம், அதிகாரம், பலன், தாளந்து, மனிதர்களுடைய ஆள்பலன் இந்த மாதிரிலாம் நம்பி நாம் வாழ்கிறோம் என்றால் ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தப்படுவார். பாருங்க, அதனால தான் இந்த வசனத்தில் சொல்றாரு, a righteous God and a savior there is none but me. ஹல்லேலூயா. நீதி உள்ள ஆண்டவர் இரட்சகராய் இருக்கிறார், என்னை தவிர உனக்கு வேறு ஆண்டவர் கிடையாது என்கிறார். ரொம்ப கிளியரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஸ்டாண்டர்டை ஒருத்தர் தராங்க அப்படின்னா இதில் சரியாக புரியலையே, இது இப்படி எடுத்துக்கலாமா அப்படி எடுத்துக்கலாமா, அப்படி ஆண்டவர் பேசுவதே இல்லை. ரொம்ப கிளியராக இருக்கிறார் ஆண்டவர். இதில் நான் தான் ரட்சகர், நான் தான் ஐ ஆம் ரைச்சஸ் காட், நான் நீதி உள்ள ஆண்டவர், நான் தான் உனக்கு ரட்சகர், நீ என்னை தவிர உனக்கு வேறு ஆண்டவர் கிடையாது, என்னிடத்தில் வா என்று ரொம்ப கிளியர் டைரக்ஷனை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஸோ we have only one God. நமக்கு ஒரே ஆண்டவர், அது யெகோவா ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் நாம் பின்பற்றுகிறோம், அவரை தான் நாம் வணங்குகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம் ஊன்றுதலால் நமக்குள் வாசம் செய்கிறார். அவர் மூலமாக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பின்பற்றி பிதாவை வணங்குகிறோம். ஹல்லேலூயா. இதுதான் நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். திருத்துவத்தை பற்றி இன்னொரு நாளைக்கு நான் எடுக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஒரே ஆண்டவர் தான் நமக்கு என்பதை இங்கே ஆண்டவர் ஐ ஆம் த ஒன்லி காட், தெர் இஸ் நோ காட் என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் ஒருவரை. மேலே படிங்க அந்த வசனங்களை, அப்படியே 22 அப்படியே கீழே அப்படியே. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். நானே ரட்சகர் என்கிறார். யாரை பத்தி பார்த்துனுக்குறோம்? இப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல படிச்சுனுக்குறோம். ஏசாயா புத்தகம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. எங்க படிச்சுனுக்குறோம்? ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஏசாயா ஓல்ட் டெஸ்டமெண்ட் ப்ராஃபிட் அவர், சரியா? ரைட்டா? இப்போ பிதாவை பற்றி பேசின்னு இருக்கிறார். கரெக்டா? மேல படிங்க. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை. முழங்கால் யாவும் என்னவா? முடங்கும். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். எல்லா நாவுகளும் உச்சரிக்கும், ஆண்டவரை துதிக்குமா? எல்லா முழங்கால்களும் எவ்ரி knee shall bow before me என்று வசனத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் ஆணையிட்டு இருக்கிறாராம். கரெக்டா இல்லையா?
அப்போ இங்கே ஒருத்தரை பார்க்கிறோம், அவருக்கு முன்பதாக எல்லா நாவுகளும் அவரை உச்சரிக்கும், அவரை போற்றி துதிக்கும், எல்லா முழங்கால்களும் முடங்கும். அப்படியே பிலிப்பியர் போங்க, நியூ டெஸ்டமெண்ட்ல அப்படியே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு போங்க. பாருங்க, இந்த இடத்தில் இங்க ஒருத்தர் பத்தி போட்டிருக்கு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் அதே மாதிரி வசனங்களை போட்டு, அதே மாதிரி வார்த்தைகளை போட்டு அங்கு ஒருத்தரை பத்தி போட்டிருக்கு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், படிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் உடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். Praise the Lord. பாத்தீங்களா, இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி போட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எல்லா நாமங்களும் எல்லா நாவுகளும் உச்சரிக்கும். எல்லா முட்டிகளும் எல்லா knees, every knee shall bow before him. எல்லாரும் முழங்காலிடுவார்கள் ஆண்டவருக்கு முன்பதாக. யாருக்கு முன்பதாக? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக. அப்ப இந்த பழைய ஏற்பாட்டு ஏசாயால யாரை பத்தி போட்டிருக்கு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி. அவரே ஒரே ஆண்டவர், அவரே ரட்சகர்னு போட்டிருக்கு. கரெக்டா இல்லையா? ஹல்லேலூயா. இதை நம்ம ஜெகோவா விட்னஸ் இவர்களுக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் இருக்காங்க, அவர்களெல்லாம் பிதா ஒருவரே ஆண்டவர், இயேசு கிறிஸ்து கடவுள் கிடையாது என்று சொல்கிறார்கள். எத்தனை வாட்டி சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேன். வேதத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரட்சகர். அவர்தான் நமக்கு ரட்சகர், அவர்தான் நமக்கு ஆண்டவர். அவர் மூலமாக தான் நாம் பிதாவை சந்திக்க முடியும், பார்க்க முடியுமே தவிர நம்மால் பிதாவை பார்க்க முடியாது, அவரை சந்திக்க முடியாது. ஹல்லேலூயா. No man has seen God. எந்த மனிதனும் கர்த்தரை கடவுளை பார்த்ததில்லை. பைபிள் இருக்கு, பைபிள் இருக்கு, எந்த மனிதனும் கர்த்தரை பார்த்ததில்லை. அப்போ கடவுளை பார்க்க வேண்டும், அவர்கிட்ட பேசணும் அப்படின்னா அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவான் முன்பே வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்த்தோம் என்றால் பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கு, நான் ஒருத்தர் தான் உனக்கு ரட்சகர், நான் ஒருத்தர் தான் ஆண்டவர். யாரை பற்றி பேசின்னு இருக்கோம்? யாரை பற்றி பேசின்னு இருக்கோம்? ஜீசஸ் கிரைஸ்ட், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி பேசின்னு இருக்கோம். பாருங்க, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பாருங்க, எந்த ஒரு கேஸ்ட், எந்த ஒரு டினாமினேஷன் யாரா இருந்தாலும், இப்போ கிறிஸ்துவத்தில் நிறைய டினாமினேஷன் இருக்கு, ரைட்? இப்போ நிறைய ஏராளமான டினாமினேஷன்ஸ், பெந்திகோஸ்ட்னுவாங்க, அப்புறம் சிஎஸ்ஐ, லூத்தரன், மெத்தடிஸ்ட்டு, பேப்டிஸ்ட்டு, அப்படியே போயிடுக்கலாம், அட்வென்ட் சர்ச்சு, ரைட்டா, ஒன்லி பென்டிகாஸ்ட்டு, ஜீசஸ் ஒன்லி, இப்போ இப்படியே நம்ம போயினே இருக்கலாம் நம்ம பாட்டுன்னு, ரைட்டா? ஒன்லி பென்டிகாஸ்ட்டு, ஃபுல்லி பென்டிகாஸ்ட்டு, பிரதரன் சர்ச்சு, கரெக்டாக இல்லையா? அப்படியே மெத்தடிஸ்ட்டு, லுத்தரன்னு, ஏராளமான நியூ ரிஃபார்ம்டு சர்ச்சு, ஏஜி சர்ச்சு, இந்த மாதிரி டினாமினேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான டினாமினேஷன்ஸ் நம்மளுடைய கிறிஸ்தவத்தில் இருக்கிறது, ரைட்? ஆனால் ஒரு பிரின்சிபல், ஒரு ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின், ஒரு தியாலஜிக்கல் பாயிண்ட், ஒரு டாக்ட்ரின் கீழே தான் எல்லாரும் வரணும். என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு கடவுளாக, ஆண்டவராக இருக்கிறார். அவர் மூலமாக தான் நாம் பிதாவை பார்க்க முடியும். அவர் மூலமாக தான் நாம் பிதாவின் பிள்ளைகளாய்
ஆகிறோம். ஹல்லேலூயா. இதுதான் வேத சத்தியம். இதை தான் எல்லாவற்றிலும் நாம் பார்க்கிறோம். பாருங்க, வேதத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கு நாம் எப்படி ரட்சிக்கப்படுகிறோம், எப்படி ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். தேவன் ரெண்டு காரியம். ஒன்று, உன் வாயினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று அறிக்கை விட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரே ஆண்டவர் என்று உன் வாயினால் அறிக்கையிட வேண்டும். இரண்டாம் காரியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதை நீ இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதத்தில் போட்டிருக்கு. அப்படி நீ இருந்தால், இதை நீ இரண்டு காரியத்தை செய்தால் நீ ரட்சிக்கப்பட்டவனாய் இருக்கிறாய் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் யார் என்றால் இருதயத்தில் மாற்றம் இருக்கிறது, வாயினால் அறிக்கை செய்தவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இங்க மைய பொருளாக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் பிதாவானவரை, நம்முடைய ஆண்டவரான யெகோவா தேவனை நாம் பார்ப்பது, பேசுவது, ஜெபிப்பது, சந்திப்பது எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நாம் செய்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். படிப்போம் திருப்பி மறுபடியும். ஏசாயா 46ஆம் அதிகாரம். இப்போ ஏசாயா 46ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் படிங்க. யாருக்கு என்னை சாயலும் சமமும் ஆக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்து தட்டானுடனே கூலி பொருந்தி கொள்ளுகிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து கொள்ளுகிறார்கள். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னை யாருக்கு நீ ஒப்பிட்டு நீ பேசுவாய், நீ யாருக்கு ஒப்பிட்டு என்னை காட்டுவாய் என்கிறார் ஆண்டவர். இந்த உலகத்தில் ஒப்பிட்டு காட்டி இவர்தான் கடவுள், இவர்தான் ஆண்டவர், இதுதான் எனக்கு கடவுள் என்று சொல்லி எதற்கு நீ ஒப்பிட்டு காட்டுவாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. எதற்குமே உன்னால் ஒப்பிட்டு காட்ட முடியாது. ஒரு கல்லையோ, ஒரு சிலையையோ, ஒரு 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 சூரியனையோ, ஒரு சந்திரனையோ, எதையும் பார்த்து இதுதான் ஆண்டவர், இப்படிதான் கடவுள் இருக்கிறார் என்று ஒப்பிட்டு காட்ட முடியாது. ஆண்டவர் அதுதான் சொல்கிறார். யாரை பார்த்து நீ ஒப்பிட்டு காட்டுவாய் கடவுள் என்று? எனக்கு யார் நிகர்? ஹூ இஸ் ஈக்குவல் டு மீ என்று ஆண்டவர் கேட்கிறார். அதுக்கு பின்பதாக சொல்கிறார், சில பேர் என்ன பண்ணுறாங்களா, தங்கத்தை கொண்டு போய் அதில் ஒரு உருவத்தை உருவாக்கி இதுவாக இருக்குமோ கடவுள் என்கிறார். ஒரு சில பேர் களிமண்ணை பிடித்து, மண்ணை பிடித்து ஒரு உருவத்தை ஆக்கி இதுவாக இருக்குமோ என்கிறார்கள். ஒரு சில பேர் மரத்தை வெட்டி அதை ஒரு ஒரு வடிவமாக்கி, ஒரு உருவமாக்கி இதுவாக இருக்குமோ என்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், யார் நீ? எப்போ என்னை பார்த்த? எனக்கு நிகராய் யார் இந்த உலகத்தில்? படைத்தது நான் தான், உலகத்தை படைத்தது நான் தான், எனக்கு நிகர் யார் என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரை பற்றி நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ரெஸ்டோரேஷனுக்கு சீர்படுத்த வேண்டும் ஆண்டவர் என்றால் அவரை பற்றி நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரே ஆண்டவர், அவர் நம்முடைய ஆண்டவர். அவர் இயேசு கிறிஸ்துவாய் காட்சி அளிக்கிறார் நமக்கு. அவருக்கு முன்பதாக எல்லா நாவுகளும் அவரை உச்சரிக்கும், எல்லா முழங்கால்களும் முடங்கும். ரைட்டா? அவர் ஆண்டவராய் இருக்கிறார். இங்கே என்ன சொல்கிறார்? எனக்கு நிகராய் யாரும் கிடையாது. நீ எந்த உருவத்தையும் உருவாக்கி இதுதான் கடவுள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் யாரும் என்னை பார்த்ததில்லை, யாரும் எதுவும் தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது நீ ஒரு காரியத்தை உருவாக்கி சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்வது இதுதான், நான் தான் உன் ரட்சகர் என்கிறார். எந்த ஒரு காரியத்தையும் என்னை காப்பாற்றி விட்டது என்று நீ அடையாளம் காட்ட முடியாது. சரி விடுங்க, ஒரு உருவத்தை விடுங்க. இந்த செல்வாக்கு, நான் வைத்திருக்கும் பணம் என்னை காப்பாற்றி விட்டது, நான் படித்திருக்கும் படிப்பு என்னை காப்பாற்றி விட்டது.
ரைட்டா? எனக்கு இருக்கும் தாளந்து என்னை உருவாக்கி விட்டது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இல்லை, எனக்கு பின்னாடி எங்கள் மாமா இருக்கிறாரு, எங்கள் அத்தை இருக்கிறாங்க, எங்கள் அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, இவர்கள் என்னை காப்பாற்றி விடுவார்கள் என்று சொன்னீர்கள் என்றால் கடவுளை சிறுமைப்படுத்துகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை சிறுமைப்படுத்தி உங்களோடு இருக்கும் பொருட்களையும் உங்களோடு இருக்கும் செல்வாக்குகளையும் உங்களோடு இருக்கும் நண்பர்கள் உறவினர்களும் உயர்த்தி பிடிக்கிறீர்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் கேட்கிறார், எனக்கு நிகர் யார் இருக்கிறார்கள்? Who is there equal to me? நான் என்னால் செய்ய முடிந்த காரியம் உங்களால் யாரால் செய்ய முடியும் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் கேட்பது இதுதான். உனக்கு இருக்கும் பொருளோ செல்வாக்கோ படிப்போ அறிவோ அந்தஸ்தோ பொருள் ஆள்பலமோ எது இருந்தாலும் தாளந்தோ எது இருந்தாலும் அது கர்த்தருக்கு நிகர் ஆவாது, அது உன்னை காப்பாற்றாது என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ஹல்லேலூயா. படிங்க அடுத்தது ஒரு வசனம், ஏசாயா 47 அதிகாரம். ஏசாயா 47 அதிகாரம் 4 வசனம். எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பது. Our Redeemer, the Lord of hosts, Almighty is His name. He is the Holy One of Israel. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர். படிங்க இன்னொருட்டி அந்த வசனத்தை. எங்கள் மீட்பருடைய நாமம், எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பது. சேனைகளுடைய கர்த்தர் என்பது. ஹல்லேலூயா. சேனைகளுடைய கர்த்தர். நாம் பாடுறோம்ல, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. பாடுறோமா இல்லையா? சேனைகளின் கர்த்தரே. யார் அவர்? அந்த சேனைகளின் கர்த்தர் யார்? சேனைகளின் கர்த்தர் வருகிறார். வேதத்தில் இருக்கு. எங்க? யோசுவா யாரோ ஒருத்தர் நிற்கிறாரு, உருவின பட்டயத்தோடு யாரோ ஒருத்தர் நிற்கிறார் என்று பக்கத்தில் போய் நிற்கிறார். நீங்கள் யார்? எங்களுடைய பர்சனா இல்லை எதிராளிகள் பர்சனா? நீங்கள் யார் என்று கேட்கிறார் யோசுவா. அப்போ ஆண்டவர் அங்கே நான் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்கிறார். ஐ எம் த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் என்று சொல்கிறார். சேனைகளின் கர்த்தர். அதே சேனைகளின் கர்த்தர் இங்கே ஏசாயா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் தான் நமக்கு மீட்பர். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு யார் மீட்பர்? நம்முடைய மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். அவர்தான் நமக்கு மீட்பராய் இருக்கிறார். பாருங்க, அவருடைய நாமத்தை பற்றி, த ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல், கர்த்தருடைய பிள்ளைகளின் ஒரே பரிசுத்த நாமம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தை உச்சரியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தை ப்ரொக்ளைம் பண்ணுங்க, பிரகிடப்படுத்துங்கள் என்று சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வல்லமை இருக்கிறது. அவருடைய நாமம் அவருடைய ஒரே நாமம் பரிசுத்த நாமம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு இரட்சகராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ படிங்க, அதே ஏசாயா 44 அதிகாரம் 18 வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால், படிங்க ஏசாயா 44 அதிகாரம் 18 வசனம். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அறியாமலும் உணராமலும் எல்லாரும் இருக்கிறார்கள். வேத சத்தியத்தை தெரிந்து கொள்ளாமலும் அவர்கள் their mind is blocked. The people's mind is blocked. எல்லாருடைய மனது இருதயம் எல்லாம் அடைக்கப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது வேத சத்தியத்திற்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவான் ஒரே ஆண்டவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் இரட்சகர். பழைய ஏற்பாட்டிலிருந்து தான் இன்னைக்கு நான் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலிருந்து கொடுக்கவில்லை. பழைய ஏற்பாடு ஏசாயா புத்தகத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவான் இரட்சகர். உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும், சமாதானம் வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய இரட்சகராய் இருக்கிறார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
உன் இருதயம், உன் மனது என்ன சொல்றீங்க, என்ன போட்டிருக்கு, மறைக்கப்பட்டதாய் இருக்க கூடாது. ஹல்லேலூயா. அறிவும் ஞானமும் நமக்கு தேவை என்கிறார் ஆண்டவர். படிப்போம். ஏசாயா 48 அதிகாரம் படிங்க. ஏசாயா 48 அதிகாரம் 6 வசனம். அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார், இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ. இது முதல் புதியவைகள் ஆனவைகளையும் நீ அறியாத மறைபொருள் ஆனவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். God says, I will do new things and the hidden things that you never have seen. Hallelujah. ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில புதிதான காரியத்தை நான் செய்ய போகிறேன், இதுவரைக்கும் நீ தெரியாத ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்வது இதுதான். ஓஹோ, இப்படி நடக்குமா, ஓ அப்படி நடந்திருக்குமா, இப்படி சான்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா. அதையும் தாண்டி புதிதான காரியத்தை ஆண்டவர் உன் வாழ்க்கையில செய்ய போகிறார் என்கிறார் ஆண்டவர். இதுவா, இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்பதே எனக்கு தெரியாது, இப்படி ஒரு அதிசயம் வாழ்க்கையில இப்படி ஒன்று நடக்கும் என்பதை நான் பார்த்ததில்லையே, ஆண்டவர் அதை செய்வார் என்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில நம் வாழ்க்கையில கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற வாழ்க்கையில புதிதான காரியத்தை ஆண்டவர் செய்கிறார் என்கிறார். ஹிடன் அன்னோன் திங்ஸை உன் வாழ்க்கையில் செய்து காட்டுகிறேன் என்கிறார். மறைத்து வைத்திருக்கிற பொருட்கள், மறைத்து வைத்திருக்கிற காரியங்கள், உனக்கே தெரியாத காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி உனக்கு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வார் என்று போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில் புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போறார். இதுவரைக்கும் நமக்கு தெரியாது, காணாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் நம் வாழ்க்கையில புதிய காரியமாய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அப்படியே 7வது வசனம் படிங்க. அவைகள் ஆதி முதற்கொண்டு அல்ல, இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன. இதோ அவைகளை அறிவேன் என்று நீ சொல்லாதபடிக்கு இந்நாட்களுக்கு முன்னே நீ அவைகளை கேள்விப்படவில்லை. ஆமா, ஆண்டவர் சொல்றார், ஓஹோ எனக்கு இது தெரியுமே அப்படின்னு உன்னால சொல்லவே முடியாதுன்றார். ஆமாம்மா, நான் எதிர்பார்த்துன்னு இருக்கேன், இதுக்காக தான் ஜெபம் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீ சொல்லவே முடியாதுன்றார். ஆமாம் எனக்கு தெரியும், இதுக்காக தான் நம்ம ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணுகிறோம், இப்படி கூட நீ சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நான் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ அறியாததும் எட்டாத, அறிவுக்கு எட்டாததும் காரியத்தை முதலே நான் செய்து வைத்திருக்கிறேன் இல்லை, இப்பொழுதுதான் புதிதாக உனக்காக நான் செய்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்வது என்ன, ஒரு புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில் இப்படி கூட நடக்குமாயி என்று நீ நினைக்காத அளவுக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்றி கொடுப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றியாக நம்ம இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்வது இதுதான், கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் ரெஸ்டரேஷன், ஆண்டவர் ரெஸ்டரேஷன் சீர்படுத்துகிறார் என்றால் ஆண்டவர் சொல்வது, நீ எதிர்பார்க்காத அளவிற்கு உன்னை நான் சீர்படுத்தி சரிப்படுத்துவேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அதை சரியாக நேர்த்தியாக அவருக்கு ஏற்றபடி செய்கிறார். நான் ஏதாவது செய்து விட்டனா என்று நீங்கள் கேட்கலாம். நான் ஏதாவது இதற்காக நான் செய்து விட்டனா? ஆண்டவர் புதிதான காரியத்தை செய்கிறாரே, என்னுடைய பக்தி காரணமாக நான் ரொம்ப பக்தியாக இருக்கிறேன், டெய்லி ஜெபம் பண்ணுறேன், அதனால் ஆண்டவர் எனக்கு செய்கிறாரா? என் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பக்தியானவங்க, அதனால் ஆண்டவர் செய்கிறாரா? இல்லை. ஆண்டவர் செய்வது எதற்காக இதை செய்கிறார் என்றால் அவருடைய நாமத்திற்காக செய்கிறார். 9ஆம் வசனம் அப்படியே படிங்க. 9ஆம் வசனம், என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன், உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சியின் நிமித்தம் உன்மேல் பொறுமையாயிருப்பேன். பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தின் நிமித்தம், for my name's sake I have done this, I am going to do this. என்னுடைய நாமத்தின் நிமித்தம், because my name is greater than what you think என்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. என் நாமம் நீ நினைக்கிறதோட பெரிய நாமம். ஹல்லேலூயா. நான் ரொம்ப பொறுமையாக தான் இன்னைக்கு மெசேஜை கொடுத்துன்னு இருக்கேன், புரியணுன்றதுக்காக எல்லாருக்கும். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். புரியுதா இல்லையா? வசனம் புரியுது, பாதி பேருக்கு புரியுது, பாதி பேர் என்ன சொல்ல வராருன்னு யோசித்துன்னு இருக்கீங்க.
சீர்படுத்துவது என்பது ஆண்டவர் புதிதாக்குவது, உருவாக்குவது, சரிப்படுத்துவது என்பது. கரெக்டா இல்லையா? அதற்கு கர்த்தரை பற்றி நீ அறிந்து கொண்டால்தான், ஆண்டவரை பற்றி நீ அறிந்து கொண்டால்தான் உன் வாழ்க்கையில் அது ஸ்டார்ட்டே ஆகும். அதனால்தான் கர்த்தரை பற்றி ஒரு ஞானமும் அறிவும் உனக்கு அவசியம் என்று தான் இன்றைக்கு செய்தியை கொடுத்து கொண்டு. யார் அவர்? யாரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லும் செய்தியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் என்ன சொல்கிறார்? உனக்கு ஒரு புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்கிறேன் என்கிறார் ஆண்டவர். நீ பண்ணத காரியத்தால் அல்ல, நீ பெரிய கிரேட்டு, நீ ஜெபம் பண்ற அதுக்காகலாம் அல்ல, என்னுடைய நாமத்தின் நிமித்தம், என்னுடைய கிருபையினால், என்னுடைய இரக்கத்தினால் உனக்கு நான் செய்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா! உங்களுக்கு புரியுதுங்களா? ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட கிரேட்டஸ்ட் நேம் இயேசு கிறிஸ்து என்ற ஆண்டவரின் நாமம் உயர்ந்த நாமமாய் இருக்கிறது. ஆண்டவர் அவருக்காக இதை செய்கிறார். அவரோட நாமத்தின் நிமித்தம் இதை செய்கிறார். ஏன் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்? நம் வாழ்க்கையில் எப்படி இதை செய்து கொண்டிருக்கிறார்னா, ஒரு பர்சன் நல்ல பெஸ்ட் பர்சன் எப்படின்றது எப்படி புரிந்து கொள்வது? ஒரு பர்சன், ஒரு பொருள் நல்ல பொருள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை சோதித்து பார்த்தால் தான் தெரியும், அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? வெளிப்புறமாக நல்லா இருக்குதுன்றதுக்காக நம்ம வாங்கின சில பழம்லாம் வாங்குகிறோம், பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாக நல்லா இருக்கும், கட் பண்ணால் உள்ள அழுகி போயிருக்கும். கரெக்டா இல்லையா? சரியாக இருக்காது. சில பொருட்கள் பார்க்க நல்லா இருக்கும், ஆஹா இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, போட்டு பார்த்தா கிழிஞ்சு போய்ட்டு சீக்கிரமாக பிஞ்சு போயிடும். எந்த ஒரு பொருளும் வெளிப்புறமாய் நாம் பார்க்கும் பொழுது நன்றாக இருக்கும். ஹல்லேலூயா! ஆனால் பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றார்? ஒரு பொருளை சரியான பொருள் என்று தேர்ந்தெடுப்பதற்கு ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார். இந்த இடத்தில் கூட ஆண்டவர் இதே வசனத்தில் அந்த 10ஆம் வசனத்தை படிங்க. அதே வசனத்தில் அதிகாரத்தில் 10ஆம் வசனம், இதோ உன்னை புடமிட்டேன், இதே உன்னை புடமிடுகிறேன், ஆனாலும் வெளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்படி சொல்றாரு? உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஏத்துக்குவீங்களா? எப்படி தெரிந்து கொள்றாரு ஆண்டவர்? அந்த வார்த்தையை நம்மளால சொல்ல முடியல, வர்ற மாட்டுன்னு இருக்கு அந்த அதை ஏன் நான் சொல்லுவேன் அந்த வார்த்தையை, உபத்திரம்ன்ற வார்த்தையை. உபத்திரத்தின் மத்தியில் தான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்கிறேன் என்கிறார் ஆண்டவர். கரெக்டா இல்லையா? நம்ம அந்த வார்த்தை ஏன் சொல்லணும், ஏன் உச்சரிக்கணும்னு யோசிக்கிறோம். ஏன்டா உபத்திரம், போராட்டம், எதுக்கு போராட்டம்? ஆனால் ஆண்டவர் சொல்வது என்ன? உன்னை நான் சோதித்து பார்த்து உபத்திரத்தின் மத்தியில் தான் உன்னை நான் தெரிந்து கொள்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா! அப்போ God, right, selects a person, calls a person, chooses a person in times of testing. உன்னை டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் ஆண்டவர் உருவாக்குகிறார். ரைட்டா? போராட்டம் மத்தியில், சூழ்நிலை மத்தியில், போராட்டம், பிரச்சனைகள், உபத்திரங்கள் வரும் பொழுது நீ எப்படி வாழ்ற, யாரை நம்பி வாழ்ற நான் ஆண்டவர் பார்க்கிறார். எப்படி வைராக்கியமா இருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கை நிறைய பேர் என்ன யோசிக்கிறேன்னா, போராட்டம் பிரச்சனை வந்தோன்னே கர்த்தரை விட்டு விலகிறோம். ஐயோ எனக்கு போராட்டம், என் வாழ்க்கையில் பிரச்சனை, ஐயோ என்னை கைவிட்டார் ஆண்டவர், இதுக்கு மேலே ஆண்டவரை நம்பி பிரயோஜனம் இல்லை, ஆண்டவர் என்னை விட்டு விட்டார் என்று சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்வது என்ன? உபத்திரவம் மத்தியில் தான் உன்னை நான் என்ன பண்றாரா? உன்னை நான் தெரிந்து கொள்கிறேன். அப்போ போராட்டம் பிரச்சனையில் தான் வந்ததான் நீ யார் என்பதை நீ ஆண்டவருக்கு ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும். ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார் என்றால் பிரச்சனை, சூழ்நிலை, போராட்டங்களை பார்த்து பயப்படக்கூடாது. ஏன் பயப்படக்கூடாது தெரியுங்களா? அதன் மத்தியில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா! நம்மை விட்டு விட்டு வேடிக்கை பார்க்கிறவர் ஆண்டவர் அல்ல. அவர் நம் மத்தியில், நம்மோடு அந்த பிரச்சனையில் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட்.
பாருங்க, ஆண்டவர் இந்த செய்திகளை நமக்கு ஏன் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால், உன்னை நான் சீர்படுத்த வேண்டும் என்று. இன்னொரு வசனத்தை, கடைசியா வசனத்தை படித்து முடிப்போம். ஏசாயா 48 அதிகாரம் 12 வசனம். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் ஆமே. யாக்கோபே, இஸ்ரவேலே, நான் உன்னை அழைத்திருக்கிறேன். Who I have called. யார் சொல்றது இத? கடவுள் சொல்றார். கடவுள் பேசிக்கொண்டிருக்கிறாரு, ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறாரு. நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் முந்தினவரும் பிந்தினவரும் ஆமே. I am the first and the last. கரெக்டா இல்லையா? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனால் இதே பாருங்க, ரெவலேஷன் எடுங்க. ரெவலேஷன் கடைசி புத்தகம், வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 17 வசனம் படிங்க. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம், வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 17 வசனத்தில் படித்தால், யோவான் ஒரு காட்சியை பார்க்கிறான். யோவான் அங்கே வெள்ளை அங்கி போட்டுக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே நிற்கிறார். அவன் செத்தவனைப் போல ஆண்டவர் காலில் விழுந்திருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்வது என்ன சொல்றார் பாருங்க. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். 17 வசனம் 17. அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும். நான் முந்தினவரும் பிந்தினவரும். கரெக்டா இல்லையா? ஏசாயால நான் முந்தினவரும் பிந்தினவரும், I am the first and the last. ஏசாயால சொல்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றீங்க? முந்தினவரும் பிந்தினவரும். அப்ப யாரை பத்தி பார்த்துன்னு இருக்கோம் அங்க? ஆண்டவர் இயேசு. பாருங்க, தெளிவா வேதத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் வேதம் முழுவதும், இந்த வேதம் முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் ஒரே ஆண்டவராய் இருக்கிறார். அவர் நம் போராட்டம் பிரச்சனைகள் மத்தியில் நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை நடத்துகிறார். அவர் ஒருவரே ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். If you believe in your heart and trust in the Lord Jesus Christ and the only name, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மட்டும் நீ விசுவாசித்து வாழ்கிறாய் என்றாய், ஆண்டவர் உன் வாழ்க்கையை சீர்படுத்துவார், உன் வாழ்க்கையை சரிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? எல்லா கண்களையும் மூடி ஜெபிப்போம். எல்லா கண்களையும் மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒரே ஆண்டவர், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர்தான் ஆல்பா ஒமேகாவான ஆண்டவர், இஸ்ரவேலின் ஒரே தேவன், யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. என்னை தவிர வேறு தெய்வம் உனக்கு கிடையாது. You don't have any other God than me. Hallelujah. I am the Lord Jesus Christ. Hallelujah. ஆண்டவர் சொல்வது இதுதான்.
எல்லா நாவுகளும் என் நாமத்தை உச்சரிக்கும், எல்லா முழங்கால்களும் முடங்கும். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திற்கு, for the name Lord Jesus Christ, every knee shall bow. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. Hallelujah. ஆண்டவரே, எங்களை சீர்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஓ ஹalleluya, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. வழிநடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஞாயிறு கர்த்தாவே தேவரே எங்களை நடத்தினதற்காக நன்றி. இந்த வாரம் முழுதும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். பரிசுத்தரே அப்பா கர்த்தாவே, எங்களுடைய பிள்ளைகள், எங்க பேர பிள்ளைகள், எங்கள் குடும்பம், எங்க ஊழியம், எங்க வேலை கர்த்தாவே தேவரீர் எல்லாவற்றையும், எங்க நண்பர்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். எங்க அண்ணன், தம்பி, தங்க எல்லாரையும், பெற்றோர்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உமக்கே எல்லா துதி கன மகிமை யாவும் ஏறெடுக்கிறோம். மீட்பரை ரட்சகரை துதிக்கிறோம் கர்த்தா. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்யோன்ய ஐக்கியம் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக.